ரயில் அனுபவம் என்னென்னா, இப்போது ட்ரெயினில் வந்துட்டுருக்கிறேன். எனக்கு எதிர்த்தாப்புல ஒரு ஃபேமிலி இருக்குது. ஒரு அம்மா 2 பிள்ளைங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா, அவன் பேபி 3வது 4வது இருப்பான். அவன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த ஷூட்டிங் கேம் நம்ம அதெல்லாம் விளையாண்டுருக்கான். ஏன்டா தம்பி இதெல்லாம் விளையாடுற, எப்படி அவனுக்கு தெரியும்னு நான் வந்து பேச்சு கொடுக்குறேன். அவன் சொல்கிறான், ஒரு அண்ணன் வந்து விளையாண்டாங்க, கற்றுக் கொடுத்தாங்க, அவங்க இது பண்ணாங்க, நான் அது மாதிரி பண்ணுறேன்றான். அது மாதிரி 3 வயசுலேயே அந்த பசங்களாம் அந்த மாதிரி கேமுக்கு அடிமையாயிட்டா அவங்களோட வாழ்க்கை வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி ஆகிடும். ஸோ நமக்கு எதிரி வேறு யாரும் இல்லை. ஒரு பக்கம் வந்து மாணவர்கள் கஞ்சா அப்படின்றாங்க, அதுக்கு ஈக்குவலாகவும் அது அதிகமாகவும் இல்லை ஃபோனால் பாதிக்கப்படுறது நிறையா இருக்குது. திரும்பி பஸ்ஸில் பார்க்குறேன், பசங்க வந்து இப்போ மாதிரி ஷூட்டிங் கேமு சில இது மாதிரி கேம்ஸ் எல்லாமே வந்து தனியாகவும் பேராகவும் விளையாண்டுருக்குறாங்க. இப்போ முழுக்க முழுக்க வெளி உலகம் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் போயிடுது. சில பசங்க வந்து வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக ஃபோனு தான் பார்க்கணுன்றாங்க. அதனால் நம்ம பேரண்ட்ஸ் வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அந்த பசங்க ஃபோன் யூசேஜை, அது மாதிரி கேம் விளையாடுறத. அதுதான் வந்து நம்ம நல்ல ஒரு பேரண்டிங்காக இருக்க முடியும், நல்ல ஒரு சமுதாயத்தை நம்ம வளர்க்க முடியும். தேங்க்யூ.